வழக்கம். எப்பவும் புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோட இருக்கிற உங்க எல்லாரையும் இந்த ஒரு சிறப்பான கதை பயணத்துக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ரொம்பவே உணர்வுபூர்வமான ஆழமான ஒரு கதையை பத்தி பேச போறோம். சொல்லப்போனா இது வெறும் கதை கிடையாது. அழகு, உண்மையான மதிப்பு, அப்புறம் மகிழ்ச்சினா என்ன அப்படிங்கறத பத்தின ஒரு பெரிய வாழ்க்கை பாடம். ஒரு நாட்டு இளவரசி, காட்டுல சுதந்திரமா பாடுற ஒரு குயில், அப்புறம் தங்கம் வைரத்தால செஞ்ச ஒரு எந்திர பறவை. இத சுத்தி நடக்கிற இந்த விஷயம் நிச்சயமா நம்ம மனச ரொம்பவே பாதிக்கும்னு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தங்கமோ வைரமோ என்னைக்காவது ஒரு துடிக்கிற இதயத்துக்கு ஈடாக முடியுமா? வாய்ப்பே இல்ல, இல்லையா? இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயத்தோட ஆணிவேர். நம்ம அன்றாட வாழ்க்கையில கூட கண்ணை பறிக்கிற பளபளப்பான பொருட்களையும் ஆடம்பரங்களையும் நோக்கி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா எந்த ஒரு செயற்கையான பொருளும் இயற்கையோட அந்த உண்மையான அன்புக்கும் உயிருள்ள உணர்வுகளுக்கும் நிகராக முடியுமா? இயற்கையான விஷயங்களுக்கும் செயற்கையான ஆடம்பரங்களுக்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டத்தை தான் நாம இப்போ அலச போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். ஒரு அழகான நாட்டுல இருந்த இளவரசிக்கு காட்டுல சுதந்திரமா சரகடிச்சு பறக்கிற ஒரு குயிலோட குரல்னா அவ்ளோ உசுரு. அந்த சின்னஞ்சிறு குயிலோட பாட்டுல இருந்த அந்த உயிர் துடிப்பும் சுதந்திரமும் அவ மனசு அப்படி கொள்ளையடிச்சுது. அந்த பறவையோட ஒவ்வொரு சத்தமும் அவளுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது இயற்கையோட உண்மையான எந்த கலப்படமும் இல்லாத இசை. ஆனா இங்கேதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. இளவரசியோட அப்பா, அதாவது அந்த நாட்டு ராஜா, தம் பொண்ணை எப்படியாவது எப்பவும் சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைச்சாரு. காட்டுக்குள்ள போய் அந்த இயற்கை இசைய ரசிக்கிறதுக்கு பதிலா அந்த சந்தோஷத்தை அப்படியே ஒரு கூட்டுக்குள்ள, அதாவது அரண்மனைக்குள்ள கொண்டு வரணும்னு அவர் ஆசைப்பட்டார். இயற்கைய ஒரு கட்டமைப்புக்குள்ள சுருக்கிடலான்னு அவர் நினைச்ச அந்த எண்ணம் தான் இந்த கதையில ஒரு மிகப்பெரிய விதியான முடிவுக்கு காரணம் அமையுது. இந்த இடத்துலதான் அந்த செயற்கையான ஆடம்பரம் உள்ளே நுழையுது. இயற்கை கொடுத்த இன்பத்தை மனிதனோட கண்டுபிடிப்புகளை வச்சு ஈடு செஞ்சிட முடியும்னு ஒரு தங்க மாயை இங்க உருவாகுது. இந்த செயற்கையான விஷயம் இயற்கையோட அந்த இனிமையான இணக்கத்தை எப்படி சின்னாபின்னமாக்குதுன்னு நீங்களே பாருங்க. ராஜா தம் பொண்ணுக்காக ஒரு இயந்திர பறவைய வாங்கிட்டு வராரு. அது முழுக்க முழுக்க தங்கம் வைரத்தால ரொம்ப நேர்த்தியா செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அதுக்கு சாவிய கொடுத்தா அசலா உண்மையான குயில் மாதிரியே ரொம்ப துல்லியமா பாடும். தொழில்நுட்ப ரீதியா பார்த்தா அது ரொம்ப பெர்ஃபெக்ட். ஆனா அதுக்குள்ள எந்த உணர்வும் இல்ல, உயிரும் இல்ல. அது வெறும் உலோகம் மற்றும் கற்களோட ஒரு குளிர்ந்த சேர்க்க, அவ்வளவுதான். உண்மையான உயிருள்ள பறவைக்கும் இந்த தங்கப் பறவைக்கும் உள்ள மிகப்பெரிய முரண்பாட்ட கவனிங்க. ஒரு பக்கம் இயற்கையான, ரொம்ப எளிமையான, சுதந்திரமா இருக்கிற உயிருள்ள குயில். இன்னொரு பக்கம் விலையுயர்ந்த கற்களால அலங்கரிக்கப்பட்ட இயந்திரத்தனமான ஒரு சாவியோட கட்டுப்பாட்டுல இயங்குற செயற்கை பறவை. உண்மையான ஒரு உயிருக்கும் உயிரற்ற பகட்டுக்கும் இடையில உள்ள மிகப்பெரிய வித்தியாசத்தை இது ரொம்ப தெளிவா காட்டுது. நம்ம மனித மனசு எவ்ளோ சுலபமா மாயில விழுந்துருது பாத்தீங்களா? இளவரசி அந்த இயந்திர பறவையோட தங்கம் வைர பளபளப்புல முழுசா மயங்கிட்டா. கண்ண பறிக்கிற அந்த செயற்கை அழகுல தொலைஞ்சு போனாவ தனக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுத்த அந்த உயிருள்ள குயிலையே சுத்தமா மறந்துட்டா. ஒரு உயிரற்ற பொருளுக்காக தன் உண்மையான பந்தத்தை அவ மதிக்காம ஒதுக்கி வச்சிட்டா. இதனால கதையில ரொம்பவே சோகமான ஒரு திருப்பம் ஏற்படுது. அழகும் ஆடம்பரமும் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு இல்லாதப்போ வர்ற அந்த வலியும் அமைதியும் எப்படிப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்தும்னு இது நமக்கு உணர்த்துது. தன்னோட பாட்டை ரசிக்க இனி அங்க யாரும் இல்ல, ஒரு உயிரற்ற மிஷன் தன் இடத்த முழுசா ஆக்கிரமிச்சிடுச்சுன்னு அந்த உண்மையான குயிலுக்கு புரிஞ்சிருச்சு. அதுக்கு ரொம்பவே மனசுடைஞ்சிருச்சு. தன்னோட அன்புக்கு அங்கீகாரம் இல்லைங்கிற சோகத்துல அந்த பறவை யாருக்கும் தெரியாம அந்த காட்டியே விட்டு பறந்து போயிடுச்சு. இயற்கையோட உண்மையான அன்பு ரொம்ப அமைதியா விடைபெற்றுடுச்சு. ஆனா செயற்கையான எந்த ஒரு பொருளும் நிரந்தரம் கிடையாது, இல்லையா? இங்கதான் உண்மையான வீழ்ச்சி ஆரம்பமாகுது. செயற்கையான முழுமைங்கிறது ஒரு கட்டத்துல பழுதாகித்தான் ஆகணுங்கிற இயற்கையோட நியதி இங்க நடக்குது. இது எவ்ளோ வேகமா நடக்குதுன்னு இந்த காலக்கோட்டையை கவனிங்க. முதல் நாள் அந்த தங்க பறவை மேல அவ்ளோ ஆசை. 3வது மாசம் உண்மையான குயில் அந்த எழுத்தை விட்டே போயிடுச்சு. வெறும் 6வது மாசத்துல அந்த தங்க இயந்திர பறவை பழுதாயிடுச்சு. 7வது மாசம் இதோட விளைவா இளவரசிக்கு பயங்கரமான உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஒரு செயற்கையான சந்தோஷம் எவ்ளோ சீக்கிரமா சரிவை சந்திக்குதுன்னு பாத்தீங்களா? அந்த தங்க பறவைக்குள்ள இருந்த இயந்திரம் முழுசா நின்னு போச்சு. தங்கம் அப்படியே அமைதியாயிருச்சு. எவ்வளவு சாவிய கொடுத்தாலும் அந்த பொம்மையில இருந்து இனி ஒரு சின்ன சத்தம் கூட வரப்போறதில்ல. அந்த ஆடம்பரமான இயந்திரம் இப்போ வெறும் ஒரு உயிரற்ற இரும்பு டப்பா மாதிரி ஆயிடுச்சு. அங்க மிச்சம் இருந்தது ஒரு பெரிய வெறுமையான நிசப்தம் மட்டும்தான். இயந்திரத்தோட இசை நின்ன உடனே இளவரசியோட வாழ்க்கையிலையும் இருள் சூழ்ந்துடுச்சு. அவர் ரொம்பவே சோகமாகி
படுத்த படுக்கையாயிட்டா. அவளுக்கு வந்த நோய் சாதாரண உடல் சார்ந்த நோய் கிடையாது. அது உண்மையான இசைய, உண்மையான அன்பை இழந்ததால வந்த ஆன்மாவோட வலி. அதனால உலகத்துல இருக்கிற எந்த பெரிய டாக்டராலும் அவளை குணப்படுத்தவே முடியல. ஆனா இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா ஒரு வெளிச்சம் வரணுமே. இங்கேதான் ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் நடக்குது. செயற்கை தோத்து போன இடத்துல இயற்கை எப்படி மறுபடியும் வந்து உயிரூட்டுதுன்னு ஒரு நம்பிக்கையான கட்டத்துக்குள்ள நாம இப்போ நுழைய போறோம். இது இப்படி நடக்குதுன்னு பாருங்க. இளவரசிக்கு உடம்பு சரியில்லாத விஷயத்த கேள்விப்பட்ட அந்த உண்மையான கோயில் பழைய கசப்புகளை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அரண்மனைக்கே வருது. அவளோட ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து தன்னோட இனிமையான உயிருள்ள குரல்ல பாட ஆரம்பிக்குது. அந்த இசையை கேட்ட மறுகணமே ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. எந்த டாக்டராலும் குணப்படுத்த முடியாத இளவரசி உடனே பூரணமா குணமாகி எழுந்துக்கிறா. இந்த ஒரு சம்பவத்துல இருந்து ராஜாவுக்கும் இளவரசிக்கோ ஒரு மாபெரும் உண்மை புரிஞ்சிடுச்சு. வாழ்க்கையோட மிக முக்கியமான பாடத்தை ஒரு சின்னஞ்சிறு பறவை அவங்களுக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிடுச்சு. இப்போ செயற்கைக்கும் இயற்கைக்குமான வித்தியாசத்தை கொஞ்சம் ஆழமா கவனிங்க. செயற்கையான ஆடம்பரம் தங்கம், வைரத்தால் ஆனது. ஆனா இயற்கையோ உயிரும் ஆன்மாவும் நிறைஞ்சது. எந்திரம் எப்ப வேணா பழுதாகலாம். ஆனா இயற்கை அப்படி இல்ல. அது ரொம்ப சுதந்திரமானது, குணமாக்குற சக்தி கொண்டது. கடைசியா பார்த்தா செயற்கைங்கிறது ஒரு தற்காலிக மாயை. ஆனா இயற்கையோ அதுக்கு ஈடினே கிடையாது. அது ஒரு உண்மையான அழகு. சோ இதிலிருந்து நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். செயற்கையான ஆடம்பரங்களை விட இயற்கையான மற்றும் உண்மையான அன்பே ரொம்ப ரொம்ப சிறந்தது. எவ்வளோதான் விலைமதிப்பற்ற தங்கம், வைரம் இருந்தாலும் அது ஒருபோதும் உயிருள்ள ஒரு பொருளோட ஆத்மார்த்தமான அன்பிற்கோ உண்மையான அழகுக்கோ நிகராகவே முடியாது. இது 100% உண்மை இல்லையா? இந்த சிறப்பான விளக்கத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். இப்போ உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க சொந்த வாழ்க்கையில உண்மையான உயிருள்ள பாடலை விட்டுட்டு பளபளக்கிற அந்த தங்க இயந்திரங்களை நீங்க எங்கேயாவது தேடி ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்க உறவுகள்ல நீங்க செலவழிக்கிற நேரத்துல செயற்கைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறீங்களா? இத கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. உண்மையான அழகு நம்ம சுத்தி இருக்கிற இயற்கையிலும் நம்ம உணர்வுகளையும் தான் இருக்கு. அடுத்த ஒரு அருமையான பகுப்பாய்வோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டே இருங்கள்.